ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துடைய முன்பகுதியை நாம் பார்க்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. ஆண்டவர் சொல்கிறார், குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நமக்கென்று ஒரு காலகட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார். நம்மை உயர்த்தவும், நம்மை ஆசீர்வதிக்கவும், நம்மை மேன்மைப்படுத்தவும், கர்த்தர் நம்ம மீது வைத்திருக்கிற திட்டங்களை, தரிசனங்களை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டங்களை நியமித்து வைத்திருக்கிறார். அது சரியான நேரத்தில் கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்ம ஏன் கர்த்தர் நம்ம அதுக்கென்று ஒரு காலகட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார்னா, அப்போ கர்த்தர் நம்ம சரியான நேரத்தில் அதை கொடுக்கும் பொழுது தான் நம்ம அந்த கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்ம கரெக்டாக நம்ம பாதுகாத்து கொள்ளுவோம். அது சத்துள்ள ஒரு ஆகாரமாய் மாறும். ஏன்னா நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு மரத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த மரம் சரியான நேரத்தில் சரியான கனியை கொடுக்கும் பொழுது தான் அது ஒரு நல்ல மரமாக இருக்கும். கண்ட சீசனில் அது ஒரு கனி கொடுக்குதுன்னா அது ஒரு ஹைப்ரிட் மரமாக இருக்கும். அது எந்த ஒரு சத்துக்களும் இருக்காது. அது சும்மா ஒரு பேருக்கு ஒரு கனி, ஒரு பழமாக தான் இருக்குமோ தவிர அது சரியான ஒரு கனியாக இருக்காது. எந்த கனி சரியாக சத்து நிறைந்த கனியாக இருக்குதோ, அது ஆசீர்வாதமான ஒரு கனியாக இருக்குதோ, அது சரியான நேரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தில் அது நிற்கும் பொழுது தான் அது சரியான ஒரு சத்துக்களை கொடுக்குற ஒரு கனியாய் மாறும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் நமக்கு மேலே வைத்திருக்க தரிசனம் நிறைவேற்றணும், நம்ம மேலே வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றணும்னா வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம்னா, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மளை கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தணும், நம்ம ஆசீர்வதிக்கணும்னா நம்ம முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருப்பது. அவர் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை ஆமேன் என்றும் செஞ்சோம்னா கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர், நம்மை உயர்த்த ஒரு போதுமானவர், நம்ம மீது வைத்திருக்கிற தரிசனங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்ற அவர் போதுமானவர். சாமுவேலை நம்ம பார்த்தோம்னா கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர் அப்படியே செவி கொடுத்தார். சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிடும் பொழுது, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவர் செவி கொடுத்தார். அதுபோல நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து நம்ம நடப்போம்னா கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துகிற தேவன் நிச்சயமாய் நாம் அவரை கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மையும் அப்படி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை செபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு ஒரு ஏற்ற காலத்தை நீர் நியமித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த காலத்தில் கர்த்தர் நீர் எங்களை உயர்த்துவீராக ஆண்டவரே. நாங்கள் அது வரைக்கும் நம்முடைய கருத்துக்குள்ள அடங்கியிருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய திட்டத்தை செய்ய, நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற தரிசனம் எங்கள் மீது நிறைவேற ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கருத்துக்களை கொடுக்கிறோம். நீர் நடத்துங்க, ஆளுகை செய்ய. மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கியிருக்கும். God bless you. God bless you.